ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் சொல்லிக்கிறேன். இந்த பொருளை நான் சொல்லுவது போல் யாருக்கிட்டையும் இந்த இதை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. தயவுசெய்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்லாதீங்க. அதே போல் உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தான் இதை செய்யணும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருக்கலாம், பெரிய அளவில் பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, இது போல் எந்த ஒரு தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் நம்ம வேலையே நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலையாக இருக்கும். பிஸ்னஸ் செய்கிறோம், நமக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு இப்போ இவ்வளவு தடையாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பொருளை நான் சொல்லுவது போல் யாருக்கும் தெரியாமல் செய்து பாருங்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டை சுற்றி இருக்கிற தீய சக்தி, எதிர்மறை எண்ணங்கள், கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை, இது அனைத்தும் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதை நம்ம வீட்டை சுற்றிட்டு இருக்கும். இந்த நெகட்டிவ், இந்த வைப் நம்ம வீட்டில் இருக்கிறத வெளியேறணும் அப்படிங்கும் பொழுது, நம்ம சாயப்பாவோட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நம்ம இப்படி செய்யும் பொழுது அது அனைத்தையும் விரட்டி அடிக்கும். அடுத்த வாரம், நாளைய திங்கட்கிழமையிலிருந்து பாருங்கள், இந்த ஒரு வாரம் இது போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யும் பொழுது திங்கட்கிழமையிலிருந்து அந்த 8 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு வெற்றிகள் அப்படியா அப்படின்னு வியக்கும் அளவுக்கு சாயப்பா உங்கள் கூடவே இருந்து நடத்தி கொடுப்பார். அவ்வளோ சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாயப்பாவின் விபூதி. இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு சாயப்பாவின் விபூதி எடுத்துக்கோங்க. உங்கள் நெற்றியில் பொட்டு வச்சுக்கிட்டு, சாயப்பா இந்த ஒரு வாரம் என்னுடைய அனைத்து பணம் விஷயங்கள் எல்லாமே தடையாக இருக்குது, பிஸ்னஸ் அதே போல் வேலைக்கு போனாலுமே அனைத்தும் தடையாக இருக்குது, அனைத்தையும் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு நிலைவாசப்படிக்கு வெளியே நம்ம முன்னாடி வீடு எங்கேயோ வெளில கிளம்ப போட்டுவோம் இல்லைங்களா, அந்த மெயின் நிலைவாசப்படி முன்னாடி நீட்டமாக கோடு போல் சாயப்பாவின் விபூதியை போட்டு விட்ருங்க. போட்டுட்டு நீங்கள் போய் கண் மூடி தூங்குங்க. காலையில் எழுந்தோன்னே ஒரு வெள்ளை துணி எடுத்து ஈரப்படுத்தி அந்த பொட்டை தொடச்சி எடுத்துருங்க. காலில் மிதிக்கக்கூடாது. இதே போல் செய்து பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த 8 நாட்கள் ஒவ்வொரு வாரத்தில் முடிவு நாளில் செய்யும் பொழுது மீதி வரும் நாட்களில் உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், நல்ல தொழில் இருக்கும், பணவரவு அதிகரிக்கும். சாயப்பா உங்கள் கூடவே இருந்து அனைத்து காரியத்தையும் வெற்றியடைய செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.